ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த காப்ளின் பிஎல் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பியூங் ரொம்ப ஹாப்பியாக சமைச்சிட்ருக்கான். யூடியூப் பார்த்து தான் குக் பண்ணிகிட்ருக்கான். அதுலேயுமே ஆம்லெட்லாம் கருகி தான் எடுத்து வைக்கிறான். இதில் பெருமை வேறு பேசிக்கிறான். என்னென்னா, ஓ போக் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஏன்னா உனக்காக ஒரு காப்ளினே சமைக்குது, இந்த மாதிரி எந்த காப்ளின் சமைக்குங்கிற மாதிரி அவனே பெருமையாக பேசிட்டு தான் சமைச்சிட்ருக்கான். இதில் உப்பு போடணுமா, இவன் பாட்டுக்கு டக்குன்னு ஒரு டப்பா எடுத்துட்டான். அது சுகர்னு தெளிவாக போக் எழுதி வச்சுருக்கான். அப்புறம் அந்த டப்பா வச்சுட்டு மற்ற டப்பா பார்த்தா அதில் சால்ட்டுன்னு எழுதியிருக்கான். ஸோ இவனுக்கு ஈஸியாக இருக்கட்டும்ன்ட்டு போக் எல்லாம் தெளிவாக எழுதி வச்சுருக்கான். அதை இவன் சிரிச்சுட்டே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் போக்கு கூப்பிட போக கொஞ்ச நேரத்துக்கு ரூம் திறக்கவே இல்லை. அப்புறம் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. உள்ளே ஒரு லெட்டரும் போக் ஒரு அமலெட் வச்சுருப்பான்ல அதுவும் தான் இருக்குது. அப்போ அந்த லெட்டர் எடுத்து படித்தா அதில் போக் எழுதியிருக்கான். இங்கே இருந்த வரைக்கும் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஆனால் இப்போ நான் மனசுலாம் வாழ போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. உங்கள்கிட்ட ஒரு குட் பை கூட சொல்ல முடியாத நிலமையில நான் இருந்தேன். பியோங், நீங்கள் எப்பயுமே நீங்கள் இருக்கப்படியே ரொம்ப கூலாக இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு யாரோட அடிமை கோப்ளினாவும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ. உங்களோட சூப்பர் ஸ்டார் கிம்போக்குன்னு சொல்லி தான் அவன் எழுதியிருக்கான். இதை படித்தோன்னா பியோங்கோட நிலைமை எப்படி இருக்கும்? அவன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த பாட்டியை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கான், அவன் எங்கே இருக்கான்ட்டு. ஆனால் அந்த பாட்டி தெரியாதுன்னு சொல்ல இவன் கோவமாக டேபிளை தட்டுறான். உங்களுக்கு தெரிலனா வேறு யாருக்கு தெரிய போகுது, அவனை எங்கே மறைச்சி வச்சுருக்கீங்கன்ட்டு. அப்போ தான் கில்டால் உள்ளே வரான். அவன் ஜிக்வியை பார்க்க போயிருப்பான்ல, அழகாக அந்த ஹேர் பேண்ட்லாம் போட்டு அப்புறம் கரடி ஷேப்பில் ஒரு பலூன் வச்சுருக்கான். அந்த பலூனே எடுத்துகிட்டு அவன் உள்ளே வர பாட்டிக்கு இங்கே என்ன கான்டெக்ட் நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. அதனால் பாட்டிக்கிட்ட சொல்கிறான், பாட்டி நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த கரடியை பார்க்க என்ன மாதிரியா இருக்குது, நான் என்ன க்யூட்டாக இருக்குனான்னு கேட்டுட்ருக்க. அப்போ பியூங் மறுபடியும் பேசுகிறான். அப்போனா என்னை திரும்ப கொண்டு வரக்கு அந்த அவன் மெமரிஸ் எல்லாம் இரேஸ் ஆகுறோங்கிறது தான் டீலாங்கிற மாதிரி. அப்போ அந்த பாட்டியும் எங்களுக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்ல உனக்காக நாங்கள் இதான் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பியும் கோவப்படுறான். திரும்ப திரும்ப எனக்காகன்னு சொல்லாதீங்க. எனக்காகனா அவனை நீங்கள் போக விடாமல் ஸ்டாப் பண்ணி தானே இருக்கணும். ஒரு ஞாபகம் எல்லாம் மறந்து போன ஒரு ஆளை இப்படி தெருவில் விட்டுட்டு வந்திருக்கீங்க. இப்படி சொல்லிட்டு பிஹும் கோவமாக எந்திரிக்க அந்த பாட்டி தடுக்கிறாங்க. இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ அவனை போய் பார்த்தீங்கன்னா சோயங்க அவனை தான் காயப்படுத்துவான். போக்குக்கு ஆபத்து வரதை நீ விரும்பி என்னன்னு கேட்க பிஹுங் ஸ்டாப் ஆகிட்டான். இங்கே பாரு, மனுஷங்க அவங்க வாழ்க்கை தான் பார்க்கணும். நம்ம கூட அவங்க இன்வால்வ் ஆகுறது அவங்களுக்கு ஆபத்தாக தான் முடியும். சப்போஸ் நானும் அவனை இங்கே இருக்க சொன்னேன்னா அப்போ சோயங் அவனை காயப்படுத்துறக்கும் நான் அவனை இங்கே இருக்க சொல்கிறக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க அப்போ கில்டால் பார்க்குறான். இவன் இப்படி கோவப்பட்டோன்னு கில்டால் அமைதியாயிட்டான். அவன் ஒன்று மட்டும் அவனுக்கு புரியுது. என்னென்னா இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அந்த சோயங் தான். அவனை தான் கில்டாலுக்கு சுத்தமாக பிடிக்காதுல்ல. ஸோ சோயங் கூட இப்படி டீல் போட்டு தான் இவன் திரும்ப போய் பிஹியோங்கை கூப்பிட்டு வந்திருப்பான். அப்புறம் பிஹியோங்கோட போக்கோட மெமரிஸ்லாம் இரேஸ் ஆகணும்னு பேசியிருப்பாங்க போல். ஸோ சோயங்கோட ஹெல்ப்பில் தான் அது நடந்திருக்குங்கிற மாதிரி தான் இங்கே காட்டுறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் இப்போ போக் பிரிஞ்சு போனதுக்கு சோயங் தானே காரணம். அதனால் கில்டால் கோவமாக அவனை பார்க்க போகிறான். அங்கே போனால் அவன் அவனோட இடத்துல இல்லை. பட் அங்கே ஒரு கர்ச்சீஃப் இருக்குது. அந்த கர்ச்சீஃப் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஜிக்வியும் போக்கும் மீட் பண்ணியிருந்தப்ப அன்னைக்கு கில்டாவில் கூட இந்த வீட்டு முன்னாடி பார்த்துருப்பாங்கல்ல அந்த சீனில். ஸோ அப்போ அவன் கையில் ஏதோ காயமானதுக்கு போக் அவனுக்கு கர்ச்சீஃப் கட்டி விட்டுருப்பான். அந்த கர்ச்சீஃப் தான், அதாவது ஜிக்வி கட்ட இருந்த கர்ச்சீஃப் தான் இப்போ இந்த சோயங்கோட டேபிள் இருக்குது. இதை பார்த்தோன்னே கில்டாலுக்கெல்லாம் ஞாபகம் வந்துடுது. உடனே ஜிக்வியை பார்க்க தான் போகிறான். இன்னொரு பக்கம் ஜிக்வியை காட்டினாங்கன்னா அவன் கில்டால் முன்னாடி அனுப்பின மெசேஜை பார்த்துட்ருக்கான். என்னென்ன உண்மையிலே க்யூட்டாக இருக்குனாங்கிற மாதிரி அந்த பொம்மையெல்லாம் வச்சு அனுப்பியிருப்பான். அதை பார்த்து இவன் சிரிச்சுட்டே வந்துட்டுருக்க அப்போ ஜிக்வியோட எக்ஸ் வந்துடுறான். ஜிக்வி தான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் லவ் பண்ணிவிட்டு விட்டுட்டு சுற்றிட்டு இருந்தான்ல. ஸோ அதில் ஒரு பையன்தான் இவன் கில்டால் அவன் லவ் பண்ணோன்னே அவனையும் விட்டுருவான் தான் நினச்சிருப்பான். பட் இவன் கில்டால் கூட சீரியஸாக இருந்துக்கான்ல. ஸோ அதனால தான் கேட்டுட்ருக்கான். அவனை நீ உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி தெரியுது, ப்ளீஸ் என் கூடயே வந்துடுன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிக்வி சொல்கிறான், சரி உன் கூட வரேன், பட் உன் மேலே லவ் இல்லைனா உனக்கு பரவாயில்லையாங்கிற மாதிரி ஜிக்வி கேட்க ஆக்சுவலாக அவங்க பேசுகிறது கிஸ் பண்ணுற பொசிஷனில் நின்று தான் பேசிகிட்டு இருப்பாங்க.
அதை வந்து அப்போ கில்டால் வந்து பார்த்துட்றான். அவன் ஜிக்வியை பார்க்க தான் வந்திருப்பான். இப்படி இங்கே ஒரு சுச்சுவேஷனை பார்த்தோன்னே அவன் ஒன்றும் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். அதை ஜிக்வியுமே நோட் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் போக்கை காட்டினாங்கன்னா அவன் ஒரு வீட்டுக்கு வரான். ஆக்சுவலாக அந்த பாட்டி தான் இந்த வீடை அவனுக்கு பார்த்து கொடுத்துருப்பாங்க போல். நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்றைக்கி 12 மணியோட உனக்கு எல்லாமே மறந்து போயிடும். அந்த டைமில் எனக்கு உனக்கு வேறு மெமரிஸ் வந்து அப்படியே ஃபில் ஆயிரும், நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லியிருக்கோம். ஸோ இவனுமே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ பேக்லாம் அன்பேக் பண்ணி வைக்கணும்ல. ஸோ அவனோட பொருளை எடுத்து பார்க்கும்போது இவன் சொல்லிக்கிறான், இங்கே பாரு, ஆக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். புதுசாக நிறைய இடத்த நம்ம பழகிக்கணும். இப்போதைக்கு உன் கோலில் தான் நீ கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ தான் ஒரு இதாட்ட கிடைக்குது. என்னென்னா இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய ரூல்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்கல்ல, போக்கு பியூங்கும், அந்த பேப்பர் கிடைக்க அதை பார்த்தோன்னே இவனுக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பியூங் வந்து போக் பயப்பட்டான்னு அவனை கூட்டிகிட்டு போயிருப்பான்ல, அது எல்லாம் ஞாபகம் வர போக் வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் பியூங்கோட வீட்டில் காட்டினாங்கன்னா கில்டால் வரக்கு முன்னாடியே ஜிக்வி அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ கில்டால் வந்தோடனே இவன் கேட்குறான், ஆமாம் நீ ஏன் என்கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிட்டேன்ட்டு. அப்போ கில்டால் கேட்குறான், ஆமாம் போக்கு உங்ககிட்ட ஒரு கர்ச்சீஃப் கொடுத்தாங்களா, அது எங்கன்ட்டு. இவனுக்கு அது ஞாபகமே இல்லை. ஞாபகம் வந்துருச்சு, ஆக்சுவலாக அதை நான் தொலைச்சிட்டேன், அதனால் அவனுக்கு ஒன்று புதுசு வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல. அப்போ கில்டால் கேட்குறான், ஓ இதெல்லாம் உனக்கு ரொம்ப கேஷுவல்ல, ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு புதுசாக வாங்கிக்கிறதுன்னு சொல்ல. இவன் கேட்குறான், டே இப்போ என்னடா சொல்ல வரேன்ட்டு. அப்போ கில்டாலுமே இதுதான் உன் கோலாக இருந்திருக்குல, இதுக்காக தான் நீ என்னை டேட் பண்ணுறியான்னு கேட்க, எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கிற மாதிரி தான் ஜிக்வி கேட்குறான். அப்போ கில்டால் சொல்கிறான், போக் கிட்டத்தட்ட இறந்துருப்பான். சோயங் வந்து போக் அந்த நிலைமைக்கு தள்ளியிருக்கான். அதுக்கு காரணம் நீ அவன்கிட்ட அந்த கர்ச்சீஃப் கொடுத்தது தானே. பியூங் இப்போ கவலையாக இருக்கிறக்கும் நீ தானே காரணம். இது எல்லாத்துக்கும் நீ ஒருத்தந்தான் காரணம்னு சொல்ல. அப்போ ஜிக்வியோட பேச வரான் அவன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா ஜிக்வியோட கையை தள்ளி விட்டு என்னை விடுன்னு சொல்கிறான். அப்போ ஜிக்வியும் இவன் ஏன்டா இப்படி பேசுகிறாங்க மாதிரி லைட்டாக சிரிக்க. அப்போ கில்டால் சொல்கிறான், சோயங் முன்னாடியும் நீ இப்படி தான் சிரிப்பியான்ட்டு. அதோட பியூங்க நீ பழி வாங்கணும்னா அந்த சோயங் கூட கூட்டு சேருவேன்னு சொல்ல. ஜிக்வி பார்க்குறான், நீ என்னை பற்றி அப்படி தான் நினைக்கிறியான்ட்டு. என்னை நீ கொஞ்சம் கூட நம்ப மாட்டேலன்னு சொல்ல. அப்போ கில்டால் சொல்கிறான், நான் உன்னை நம்பினேன், ஆனால் அது எல்லாத்தையும் நீயே கெடுத்துக்கிட்டேன்ட்டு. அப்போ ஜிக்வியுமே இப்போ என்னை இவ்வளோ நம்பாமல் இருக்கே, ஒருவேளை பியூங்க்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் பியூங்க இப்படி பண்ணியிருப்பான் தான் நீ நினைப்பியான்னு சொல்ல. அப்போ கில்டால் சொல்கிறான், பியூங் அப்படி பண்ண மாட்டான், ஏன்னா பியூங் ஒரு கோப்ளின்ட்டு. அப்போ இவன் கேட்குறான், ஓ கோப்ளின் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பட் நரிங்க தான் அந்த மாதிரி ஏமாற்றுவாங்களான்னு கேட்க. இவன் பார்க்குறான், நீ பண்ணதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சாரியாக ஃபீல் பண்ண மாட்டியான்ட்டு கில்டால் சொல்ல. அப்போ ஜிக்வியுமே நீ தான் சாரியாக ஃபீல் பண்ணுங்கிறான். ஆனாலும் கில்டால் என்ன சொல்கிறான்னா, உன்ன மாதிரி ஒரு நரியை நான் நம்பியிருக்கவே கூடாதுங்கிறான். இல்லை நரிங்க எல்லாத்தையும் நம்பிடலாம், ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் நம்பிடக்கூடாது, நீ தான் மோசமானவங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்க. ஜிக்வி கோவம் வந்து கில்டால் அரைஞ்சிட்றான். அதுக்கப்புறம் அவன் சோகமாக அங்கேருந்து போக அப்படியே கார் கட்ட வந்து அழுதுட்ருக்கான். இன்னொரு பக்கம் போக்கை காட்டினாங்கன்னா போக்கு அழுதுட்ருக்கானா. பியூங்க ஒரு பக்கம் கவலையாக இருக்கான். கெல்டால்லாம் ஜிக்வி போன திசையை தான் பார்த்து நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு போக்கை காட்டினாங்கன்னா இவங்க கில்டாலு பியூங்க போக்கெலாம் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஆமாம் நீ எதுக்கு என்ன கன்ஃபஸ் பண்ண, நீ என்கிட்ட லவ் சொன்னாலும் இப்போ நான் அதெல்லாம் மறந்துட தானே போகிறேன்ட்டு அவன் கண்ணாடியை பார்த்து பேசிக்கிறான். நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க, ஒரு காப்ளினே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு, ஆனால் இன்னி 2 நிமிஷத்தில் இதெல்லாம் மறந்துடுவேன்ட்டு அவன் ஒன்று பியூங்கோட நேமை மட்டும் கையில் எழுதிக்கிறான். அப்படியே சொல்கிறான், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், திரும்ப உன்னை மீட் பண்ணனா கண்டிப்பாக நான் லவ் பண்ணுறது உங்ககிட்ட சொல்லுவேன்னு. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஆமாம்ல நம்ம லவ் பண்ணுறது ஏன் அவங்ககிட்ட இன்னும் சொல்லன்ட்டு. அப்போ கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. போக்கு உடனே மயங்கிடுறான். அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா அவன் கையில் பியூங்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலாக கொரியாவில் பிளட் டைப் பீன் தான் பியூங்னு அர்த்தம். பிளட் டைப் பியா நம்மளோடது ஏதானங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எழுந்திரிக்க, இது என்ன வீடு, பாட்டி தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வருது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர கையை பார்க்குறான். பியூங்கு எனக்கு எதுவும் மறக்கலன்ட்டு இவனுக்கு அப்போ தான் புரியுது, இவனுக்கு எதுவுமே மறக்கலை. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் ஓடி போகிறான். பியூங்கோட வீட்டுக்கிட்ட போய் நின்னா அப்போ ஒரு அக்கா வெளியே வராங்க. நீங்கள் இந்த வீட்டை பார்க்குறீங்களா, இவ்வளோ ரெண்ட்டு கம்மியாக வேறு எந்த வீடுமே கிடைக்காது, இங்கே இருந்த ஃபேமிலி எல்லாம் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல போக்குக்கு ஆச்சரியமாயிருச்சு. அதுக்கப்புறம் இவங்களை எப்படியாச்சும் மீட் பண்ணுமேன்ட்டு ஜிக்வியோட ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அவங்களுமே மூவ் பண்ணிட்டாங்கிற மாதிரி நோட்டீஸ் எழுதியிருக்கு. இவனுக்கு தெரிஞ்ச யாருமே அங்கே இல்லை. அதுக்கப்புறம் சோகமாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா நேற்று வந்து அவன் பார்க்கும்போது பியூங் கில்டாலாம் அந்த ஃபோட்டோஸில் இருந்திருப்பாங்கல்ல, பட் இப்போ அந்த ஃபோட்டோஸில் இவன் மட்டும்தான் இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த சீட்லேயுமே அந்த எல்லாமே மறைஞ்சு போயிருக்கு. இவனுக்கு ஒன்றும் புரியல, ஒருவேளை எல்லாரும் என்ன தான் மறந்துட்டாங்களான்னு இவன் யோசிக்கிறான்.
அதை நினச்சி அழுதுகிட்டே இவன் தனியாக உட்காந்துட்ருக்க இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.